வணக்கம். செய்தி சுருக்கம். முழு ஊரடங்கால் சாலைகள் வெறிச், நடமாட்டம் குறைந்தது. தமிழக நகர்ப்புறங்களில் கொரோனா நோயாளிகளின் நேரடி தொடர்பை தாண்டி சம்பந்தமே இல்லாதவர்களுக்கும் வைரஸ் பரவியது. இது சமூக பரவலின் துவக்கமாக இருக்கலாம் என்பதால் அதை தடுக்கும் வகையில் சென்னை, கோவை, திருப்பூர், மதுரை, சேலம் ஆகிய மாநகராட்சிகளில் ஞாயிறு காலை 6 மணி முதல் முழு ஊரடங்கை அரசு அமல்படுத்தியது. மருந்து கடைகள், மருத்துவமனைகளை தவிர மற்ற எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டன. மக்கள் நடமாட்டம் சுத்தமாக இல்லாமல் சென்னையில் சாலைகள் வெறிச்சோடின. கோவை, திருப்பூர், சேலத்திலும் முழு ஊரடங்கு அமலில் இருப்பதால் கடைகள் மூடப்பட்டன. தடையை மீறி சுற்றியவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரை மக்களும் முழு ஊரடங்கை முழு அளவில் பின்பற்றி நடந்தனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் சென்னை ஒட்டியுள்ள குறிப்பிட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. வழக்கமாக சுற்றித் திரியும் பைக் இளைஞர்கள் போலீசுக்கு பயந்து வீட்டிலேயே முடங்கினர். கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டாலும் தள்ளுவண்டிகளில் காய்கறிகள், பழங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விற்கப்பட்டன. மொத்தத்தில் 90% அதிகமான மக்கள் முழு ஊரடங்குக்கு மதிப்பளித்து வீடுகளில் இருந்ததால் கொரோனா பரவல் குறையும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். இதனிடையே தமிழகத்தில் இன்று மேலும் 64 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் பாசிட்டிவ் எண்ணிக்கை 1885 உயர்ந்தது. தமிழகத்தில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 960 1020 ஆனது. மே 3க்கு பிறகும் ஊரடங்கு தொடரும், மோடி சூசகம். மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். கொரோனா பரவும் இக்கட்டான நேரத்தில் மக்கள் பரஸ்பரம் உதவி கொள்கின்றனர். சிலர் நிலத்தை விற்று ஏழைகளுக்கு உதவுகின்றனர், பென்ஷனை தருகின்றனர். மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் இந்த இயக்கம் பற்றி எதிர்காலம் பேசும் என்று மோடி கூறினார். கொரோனா ஒழிப்பில் மாநிலங்களின் பங்கு முக்கியமானது. ஊரடங்கு தொடர வேண்டுமென பல மாநிலங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. ஊரடங்கை நீட்டிக்க பல மாநிலங்கள் ஏற்கனவே முடிவெடுத்தும் விட்டன என மோடி சொன்னார். ஹாட்ஸ்பாட் மாவட்டங்களில் மே 3க்கு பிறகும் ஊரடங்கு தொடரும் என்பதையே இது உறுதிப்படுத்தியது. பொது இடங்களில் எச்சில் துப்பும் தவறான பழக்கம் நம்மிடம் உள்ளது. கொரோனா பரவும் என்பதை உணர்ந்து அந்த கெட்ட பழக்கத்தை கைவிட வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். साथियों, हमारे समाज में एक और बड़ी जागरूकता ये आई है कि अब सभी लोग ये समझ रहे हैं कि सार्वजनिक स्थानों पर थूकने के क्या नुकसान हो सकते हैं. यहाँ वहां कहीं पर भी थूक देना गलत आदतों का हिस्सा बना हुआ था. ये स्वच्छता और स्वास्थ्य को गंभीर चुनौती भी देता था. वैसे एक तरह से देखें तो हम हमेशा से ही इस समस्या को जानते रहे, लेकिन ये समस्या समाज से समाप्त होने का नाम ही नहीं ले रही थी. अब वो समय आ गया है कि इस बुरी आदत को हमेशा हमेशा के लिए खत्म कर दिया जाए. कहते भी हैं कि बेटर लेट देन नेवर. तो देर भले हो गई हो, लेकिन अब ये थूकने की आदत छोड़ देनी चाहिए. ये बातें जहां बेसिक हाइजीन का स्तर बढ़ाएंगी, वहीं कोरोना संक्रमण को फैलने से रोकने में भी मदद करेगी. புதைக்க விடாமல் தடுத்தால் 3 ஆண்டு சிறை. கொரோனா வைரஸ் தாக்கி சென்னையில் 2 டாக்டர்கள் இறந்தபோது அம்பத்தூர் அண்ணா நகரில் அவர்களது உடல்களை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இது இன்னும் சில இடங்களிலும் தொடர்ந்தது. இது போன்ற அத்துமீறல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க தமிழக அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. கொரோனாவால் இறப்பவர்களின் உடலை அடக்கம் செய்ய விடாமல் தடுப்பது குற்றம் என இந்த அவசர சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தின்படி குறைந்தபட்சம் 1 ஆண்டும் அதிகபட்சம் 3 ஆண்டும் சிறை தண்டனை விதிக்கப்படும், அபராதமும் உண்டு என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் திடீர் மழை, மகிழ்ச்சியும் துக்கமும். வெப்பச்சலனம் காரணமாக ஞாயிறன்று சென்னை முழுவதும் பரவலாக பலத்த மழை பெய்தது. அதிகாலை 5 மணி வாக்கில் இடி மின்னலுடன் மழை பெய்ய துவங்கி 2 முதல் 3 மணி நேரத்துக்கு மழை கொட்டியது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. வேலூர், கடலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மழை கொட்டியது. இது வழக்கமான கோடை மழைதான். இன்னும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் கூறியது. கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வந்ததால் புழுங்கி போயிருந்த மக்களுக்கு திடீர் மழை குளிர்ச்சியை தந்தது.
அதே நேரத்தில் திடீர் மழையால் 2 பேர் இறந்தனர். காஞ்சிபுரம் அருகே கூரம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் காலை கடன் கழிக்க ஏரிக்கரைக்கு சென்றார். அப்போது இடி தாக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார். 20 நாட்களுக்கு முன்தான் கார்த்திக்கு திருமணமானது. திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கம் நேமலூர் பகுதியில் வைக்கோல் போரை மூட வீட்டை விட்டு வெளியில் வந்த விவசாயி சந்திரன் இடி தாக்கி இறந்தார். மழையுடன் பலத்த காற்றும் வீசியதால் வட சென்னையில் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தன. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஆபீஸில் இருந்து வீடு திரும்பியதும் அதிகாரிகள் என்ன செய்யணும்? கொரோனா பரவும் நேரத்திலும் அயராது உழைப்பவர்கள் வீடு திரும்பும் போது சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாகி உள்ளது. ஆபீஸில் இருந்து கிளம்பும் போது முதலில் வீட்டுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். வீட்டுக்கு வருபவர் கதவை தட்டக்கூடாது, பெல் அடிக்கக்கூடாது. அதனால் அவர் வருவதற்குள் வீட்டில் இருப்பவர் கதவை திறந்து வையுங்கள். சோப் அல்லது ப்ளீச்சிங் பவுடர் கலந்த தண்ணீர் பக்கெட் மற்றும் ஒரு பாக்ஸ் வாசலில் ரெடியாக இருக்க வேண்டும். வீடு திரும்பியவர் வண்டி சாவி, போன், பேனா போன்ற பொருட்களை பாக்ஸில் வைக்க வேண்டும். அதன் மீது சானிடைசர் அல்லது டெட்டால் தெளித்து விட வேண்டும். வெளியே வைத்திருக்கும் நீரில் கைகளை கழுவிவிட்டு சில நிமிடம் அந்த நீரில் காலை ஊற வைத்த பின் வீட்டுக்குள் நுழையலாம். வீட்டுச் சுவர், வீட்டில் இருக்கும் பொருட்கள் யாரையும் தொடக்கூடாது. திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பாத்ரூமுக்கு நேராக செல்ல வேண்டும். டிடர்ஜென்ட் கலந்து வைக்கப்பட்டிருக்கும் நீரில் அணிந்திருக்கும் உடைகளை ஊற வைக்க வேண்டும். கட்டாயமாக ஷாம்பு மற்றும் சோப் போட்டு தலையையும் உடலை நன்கு தேய்த்து குளிக்க வேண்டும். ஊற வைத்த துணியை அவரே துவைப்பது நல்லது. அல்லது வாஷிங் மிஷினில் அதிக வெப்பத்தில் தனியாக வாஷ் செய்து வெளியில் காய வைத்து எடுக்க வேண்டும்.